பேச்சால் வருமானம் யாரு? பேச்சால் வருமானம் யாருக்கு வரும்? 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். 2ஆம் இடமும் புதனும் நல்லா இருக்கணும். பேச்சுங்கிறது புதன், 2ஆம் இடம்ங்கிறது அதுக்கு உண்டான ஆதிபத்தியம் இல்லைங்களா? இந்த 2 நல்லா இருந்துச்சுன்னா பேசி பிழைக்கும் தொழில்கள் வரும். ஜோதிடம், மார்க்கெட்டிங் தொழில், லாயர் இல்லைங்களா? சோ எல்லாம் பேசி பிழைக்கிறது. ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணி ஒருத்தவங்கள வாங்க வைக்கிறீங்களா இல்லையா? அது எப்படி பண்றீங்க? பேசிதானே பண்றோம். அப்ப 2ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்து அதிபதியும் புதனும் கனெக்டிவிட்டியில இருக்கணும். அப்படி இருந்துட்டா நிச்சயமா உங்களுக்கு பேசி பிழைக்கிறக்கூடிய ஒரு வருமானம் கிடைக்கவே. 2ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் கனெக்ட் ஆகுறாங்க, புதனும் கனெக்ட் ஆகுறாரு. ராசிக்கு 2-10, லக்னத்துக்கு 2-10ஓட புதன் சம்பந்தப்படுறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பேசி பிழைக்கக்கூடிய தொழில் மூலமா உங்களுக்கு வருமானம் வரவே செய்யும். அது இல்லாம ஒருத்தர் ஜோதிட தொழிலையோ ஒரு மார்க்கெட்டிங் துறையிலேயோ இல்ல ஒரு லாயர் இதெல்லாம் இருக்கவே முடியாது. 2ல குரு சனி, லாயருக்கு குரு சனி சரிங்களா? 2ஆம் இடத்துல குருவும் சனியும் தொடர்பு. ஏன்னா சனிங்கிறவர் அந்த நீதி, அந்த கோர்ட் விஷயங்களை குறிக்கக்கூடியவர். சோ அவர் 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு. அவர் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பேசி பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் சரிங்களா? 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசி பிழைக்கிறமா, அந்த கிரகம் சார்ந்த ஃபீல்டு இல்ல சரிங்களா? 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரா, ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரா, மார்க்கெட்டிங்ல கூட இருப்பீங்க, தரகு பிசினஸ்ல இருப்பீங்க, புரோக்கரேஜ் இங்கிட்ட பேசி கமிஷன் வாங்கிக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட கிடைக்கும் சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் இடம் புதன் 2-10 சம்பந்தப்படுறாரா, ராசிக்கு 2-10 சம்பந்தப்படுறாரா, லக்னத்துக்கு 2-10 சம்பந்தப்படுறாரா. ஜோதிடம், ஒரு ஜோதிடரோட வேலையே பேச்சு மட்டும்தான் இல்லைங்களா? பேசிதானே பிழைக்கிறோம். அதே மாதிரி டீச்சிங் ஜாப் அப்படி பேச்சால தானே வருது. சோ 2-10 புதன் சம்பந்தப்பட்டாலோ குரு சம்பந்தப்பட்டாலோ பேசி பிழைக்கும் தொழில்கள்ல உங்களை ஈடுபடுத்துவாங்க. 2ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் கனெக்டிவிட்டி ஆகி எந்த கிரகம் அதீத வலுவா இருக்கோ அது சார்ந்த விஷயத்துல அந்த ஃபீல்டுல தான் நீங்க பேசி பிழைக்கக்கூடிய ஒரு தொழில நீங்க இருக்கவே செய்வீங்க சரிங்களா?